நீ எதில் வேணாலும் ஓட்ட, எங்களுக்கு என்ன, நாங்கள் வீட்டை ஷூட் பண்ணிட்டு போயிடுவோம். இது கட்டாயி பத்தின்னு சொன்னால காலர் உள்ள. ஆமா அந்த இது முந்தானே கத்தி மாத்தும்போது இப்படி ஏறி ஏறி இறங்கும் தெரிஞ்சிருக்குமா? ஏது இந்த பக்கமா? ஏறி ஏறி இறங்குதுன்னா பேரிங் போயிருக்குது. அன்னைக்காவது பேர் அந்த இது கப்பு கட்டாயி போச்சு. தூக்கணும் நைட்டு வைக்கும்போது பார்த்தா இப்படி மேலே போயிட்டு போயிட்டு வருது. அதான் கொட்டி இருக்குமா? அதெல்லாம் சுத்தம் ஓடு, சேத்துல தானே சுத்துது. எப்படியும் அவன் எக்கனாமிக்கு போட அப்போதான் அப்படி சலன்னு பறந்து பிசுறு தட்டும். எப்படியும் இந்த பக்கம் மண்டையை போட்டு தள்ளிவிட்டீங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ தெரில. பேரிங் போயிருச்சுங்கிறானா? அன்னைக்கு கத்தி மாத்தனல்ல எல்லையும் கட்டாயி போச்சுடா போடா. நீ தூக்கி வருதா? எப்படி தூக்கி வருது? ஜம்பிங் அடிக்கலாம். போலாமா? போலாம். எங்கடா ஆனந்த எழுத்துல என்ன வேகத்தில் போகிறானேப்பா. ஓகேப்பா, ஏற்கனவே ஒரு சேர் ஓட்டிட்டான். இது மறு சேர் ஓட்டுறான். அதையே அன்னைக்கு கூப்பிட விட்டான். இன்னைக்கு மறுசேரி எப்படி ஓட்டுறான், என்ன பண்ணுறான்னு நாங்கள் போய் பார்க்குறோம். நாம் ஓட்டுற மாதிரி ஓட்டுறான். இந்த வருஷம் நாமளும் சேர் இறக்குறோம். மாப்பிள்ள ஒரு இடத்துல கூப்பிட்டா சேர் இறக்குறோம். நாய் பேர் போகுது, பார்த்துக்கலாம். வரையா போறியா? ஏற்கனவே நான் இங்கே ரொட்டேட்டர் ஓட்டுருக்கறேண்ணே. கீழே போகணும், கொஞ்சம் தூரம் போ. காடு உருந்தரி காடு ஒரு வருஷம் ஓட்டிருக்கிறேன். இப்பெல்லாம் இவன் மூந்துட்டான். ஆனந்த் எதை விடுறான், வள்ட்டி போடுறானே வந்துட்டான். எதோ கூழ் பண்ணி விட்டுருவான். ஊருக்கு முன்னாடி சேர் ஓட்டுறீங்க, எங்களதெல்லாம் நாத்தே விடல. எங்களுதெல்லாம் நாத்தே விடல. சரி, நேரம் வருது, பரம் ஓட்டி விட்டா அங்கே எப்படி அடிச்சுக்குவாங்களா? ஓ சரி, ரொட்டேட்டர் மட்டமாக தானே இருக்குது. அதான் பாரு, இங்கேயோ பாரத்தில் பாரு, அப்படியே நிறவர மாதிரி ரொட்டேட்டர்லேயே நிறவர மாதிரி ஏதோ ஏதோ ஒரு ஹைட்ரோலிக்கில் கொடுத்துருக்குறாங்க. வேணுங்கிற அளவு அவனு ஓனர்கிட்ட ஐஸ் வையே. வண்டி இல்லையாம்மா? எதுக்கு அது ஓட்டுற அளவுக்கு வண்டி இல்லையாம்மா? அது ஓட்டுற அளவுக்கு இவ்வளோதான் நாளாக கேபியில் இருக்கிற ஆணம் வராது நமக்கு. மண் உடனே இறுகி போச்சு பார்த்தியா? ஓட்டு 2-3 நாள் 4 நாள் ஆகுதாங்கண்ணா? இல்லை சேர் கலங்கிச்சு, நல்லா இவிஞ்சிக்கிச்சு. ஓ பைக்காடு பட்டறையாக இருந்தால் 10 நாள் ஆனால் கூட அப்படியே கொலனே தான் இருக்கும். இது செம்மண் கூறுங்கிறனால சரி நஞ்சம் கட்டினீங்களா? சரி நிறைய ரெடி பண்ணி வச்சிங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே இவஞ்சிக்கும். பிடுங்கி இன்னும் இடங்காட்டி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். இது இவஞ்சி போயிடும். களிமண் மாட காடாக இருந்துச்சுன்னா இன்றைக்கே பண்ணுறதுக்கு ஆகாது. இந்த வருஷம் எங்கள் வண்டியில் நாங்கள் சேர் இறக்கி ஓட்டுறத ஓட்டி பார்த்தே ஆகணும். எங்கள் சைடு மேக்ஸிமம் ஸ்லோவாக தான் ப்ரோ சேர் ஓட்டுவாங்க, ஸ்பீடாக ஓட்ட மாட்டாங்க. இந்த ஸ்பீடு தான் ஓட்டுவாங்க. ஏன்னா நான் இந்த டெல்டா மாவட்டத்தில் வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் சேர் ஓட்டுறதெல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஏரியாவெலாம் ரொம்ப ஸ்லோ தான். என்ன சேர் ஓட்டுறதுக்குலாம் இந்த ரொட்டேட்டரு செட் ஆகாது என்ன கேட்டால். சத்திமான் ரொட்டேட்ரு, இந்த வெயிட்லெஸ் ரொட்டேட்ரு
இதெல்லாம் சேடை ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். இது வந்து சேடை ஓட்டுறதுக்கு ஏற்ற வண்டி. ரொட்டேட்டர் நான் சொல்ல மாட்டேன், வண்டி ஓகே. ஆனால் ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் சேர் ஓட்டுறதுக்கு இந்த ரொட்டேட்டர் செட் ஆகாது. ஏன்னா இந்த கோமதி தரணி இதெல்லாம் வெயிட் அதிகம். இதே வந்து சக்திமான் டைப் மாடல் ரொட்டேட்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சேடை ஓட்டுறதுக்கு வண்டி இது இறங்கி போயிட்டா வெளியே வரதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது பாருங்க, ஹைட்ரோலிக்கும் ஃபுல்லாக தூக்கி பிடிச்சி தான் ஓட்டுறோம். ஏன்னா அழுத்தி பிடிச்சி ஓட்டல. அதெல்லாம் இது மேட்டுக்காடு ப்ரோ. இப்போ நான் ஓட்டுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வயக்காடு போட்டுறேன். அங்கே ஆழம் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊருக்கிட்ட ஆள் இறங்கும். குறைஞ்சது 1 அடி 1.5 அடி சேர் இறங்கும். அதனால் வந்து 4 வீல் டிரைவ் தான் வந்து அங்கே சேடை ஓட்டுறதுக்கு செட் ஆகும். 2 வீல் டிரைவில் வந்து ஓட்டுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக வண்டி ஸ்லிப்பேஜ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை பாருங்கள், இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. மேட்டுக்காடுங்கிறதுனால இவங்க 2 வீல் டிரைவ்லே ஓட்டுறாங்க. நாம் சேடை ஓட்டினோம்னா 4 வீல் டிரைவ் போட்டு ஓட்டினா தான் நாம் ஓட்ட முடியும். இவர் ஓட்டுறது வந்து பார்த்து செகண்டா. இப்போ இது ஓட்டுற கியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து செகண்டு 1500 ஆர்பிஎம்மில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சேடை ஓட்டுறதெல்லாம் உங்கள் சைடு வந்து என்ன ஆர்பிஎம்மில் ஓட்டுவீங்க? அங்கே ஸ்பீடு அதிகமாக ஓட்டுறீங்க, என்ன கியரில் ஓட்டுறீங்கன்னு சொல்லுங்கள். டீசல் என்ன கீரு என்ன கீரு? செகண்டா வேடா செகண்டு கியர் ஆம்பரும். என்ன கியரில் ஓட்டுவீங்க? இந்த சேடை ஓட்டுறதுக்குலாம் மைலேஜ் எப்படி இருக்கும் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எனக்கு தெரிஞ்சு வண்டி லோடே இல்லாதான் ஓடுது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 லிட்ரு ஆவரேஜாக எடுக்கணும் நான் கணிப்பு போடுறேன். எனக்கு இது 50 ஹெச்பி. இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டால் கூட ஒரு 4 லிட்ரு எடுக்கும். அதுக்கு கீழே இருக்குது சான்ஸ் இல்லை. ஏன்னா வண்டி வந்து 1400 ஆர்பிஎம்மில் பக்கமாக ஆப்ரேட் பண்ணுறான்ல, அதனால் வந்து குறைஞ்சது ஒரு 4 லிட்ரு எடுக்கணும். இப்போ 2 சால் ஓட்டி இப்படி ஓட்டி இந்த வாக்கில் குறுக்க ஓட்டி நெட்டில் ஓட்டி 2 சால் ஓட்டி முடிச்சிடுறது. அப்புறமேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கெல்லாம் வந்து நான் ஓட்டுறதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பரம்பு இருக்குது, நாங்கள் நிறைய போடுவோம். ஆனால் இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டேட்டரில் ஓட்டி கொடுத்துட்றது. அதுக்கு மேலே பார்ட்டி வந்து ஏர் மாடோ இல்லை பலவையாக போட்டு அடிச்சுக்குவாங்களாம். இவங்க ஓட்டுறது இப்படி தான். ஆனால் நம்ம ஓட்டுறதெல்லாம் சுத்தமாக போட்டு கேஜியில் ஓட்டி திரும்பியும் பரம் போட்டு கரெக்டாக நிறைய கொடுத்துட்டு வந்துடணும். வண்டி தூக்கிட்டு போகிறத ரெடி பண்ணணும் ப்ரோ. ட்ராக்டரில் அப்படியே பின்னாடி மாற்றி பின்னாடி ஆள் இல்லாத மாதிரி ஒரே ஆள் ஓட்டுற மாதிரி டெய்லர் மெத்தடில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஆங்கிள் போட்டு ரெடி பண்ணலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குதுல்ல, அதுக்காட்டி ஏதோ ஒன்று ரெடி பண்ணும். இது ஆழம் போகாதனால அப்படியே எவ்வளோ ஃப்ரீயாக விட்டாலும் வண்டி போகுது. அந்த புது சேத்தில் போகும்போது கொஞ்சம் வண்டி லோட் ஆகுது ப்ரோ. மற்றபடிக்கு ஓட்டின காட்டெலாம் போகும்போது வண்டி ஃப்ரீயாக மூவ் ஆகுது. அந்த புதுசாக இப்போ இந்த டைட்டான சேர் இருக்குதுல்ல, அதில் போகும்போது பாருங்கள் வண்டி நல்லா லோட் ஆகுது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரில வாய்ஸு, ஆனால் எனக்கு வந்து நல்லாவே கேமரா வந்து லோட் ஆகுது. சரி, கேமரா வண்டி லோட் ஆகுது நல்லாவே தெரியுது. இது எவ்வளோ டீசல் போகும்? என் கணிப்புக்கு 4 லிட்ரு. நீங்கள் எவ்வளோ டீசல் போகும்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன இந்த கோமதி தரணி ரோட்டேட்டர்லாம் வந்து மேக்ஸிமம் சேடை ஓட்டினோம்னா ஆயில் சில் பிடிங்கிட்டு போயிடுது. 10 நாளைக்கு சேர் ஓட்டினோம்னா ஆயில் சில் பிடிங்கிட்டு போயிடுது. ஏன்னா நாங்கள் அதிகமாக வருஷம் முள்ளும் ட்ரை லேண்ட் தானே ஓட்டுறோம். அதனால் கொஞ்சம் ஆயில் சில் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா இந்த சேடை ஓட்டும் போது எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுதுன்னு வச்சுக்காங்களேன். இதில் இதுதான் பிரச்சனை. இந்த வயல் தான் அந்த வயல், இது 2 வயலும் 2 சால் ஓட்டவங்களாட்டுது. ஆனால் கலப்பை நம்ம கேஜுவல் ஓட்டணும்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டிக்கிட்டே கிடக்கும். இதில் ஓட்டினா வந்து எப்படி சொல்கிறது, எவ்வளோ பெரிய ட்ரை லேண்டாக இருந்தாலும் சரி, 10 வருஷமாக குறையா கிடந்த லேண்டாக இருந்தாலும் சரி, தண்ணியை விட்டு பிடிச்சோம்னா அப்படி சதான்னு வெட்டி எஞ்சி விடுது. நாங்கள் என்ன பண்ணுவோம், கேஜுவலில் போட்டுக்கிட்டு சால் டர்புர்னு அந்த தளவுக்கு இந்த தளவுக்கு சுற்றிக்கிட்டே கிடக்கணும். ஆனால் இது அப்படி இல்லை, நல்லா இறக்கி பிடிச்சோம்னா எவ்வளோ டெப்த்துனாலும் அசால்ட்டாக இறங்குது. இப்போ அவன் வந்து ஃபுல்லாக ஹைட்ரோலிக் வந்து தூக்கி பிடிச்சி தான் ஓட்டுறான். அந்த பிடிஎஃப் சாஃப்ட்வேரோட பொசிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எல் மாதிரி போகுதுன்னு.
நாமளும் உழவு ஓட்டுற வேலை இருக்குது ப்ரோ. சரி சேர் எப்படி ஓட்டுறாங்க, நம்ம ஒன்றையும் ரொட்டேட்டரோட சேர் ஓட்டுறது இந்த வருஷத்தை ஒன்றுனாச்சும் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் என் ஓட்டுறத தொலைவி பிடிச்சி வரதா போச்சு. ரொட்டேட்டர் ஜாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ மேலே எந்திரிச்ச மாதிரி ஓடுதா. ஏன்னா இது ஃபுல்லாக கொடுத்தா இன்னும் எங்கே மட்டும் சேரும். சும்மா மேலே மட்டும் அவன் ஒரு அரட்டி சேத்தை மட்டும் கலக்கிட்டு வரான். ஒன்றும் அதுக்கு மேலே கலக்கலை. அதுக்கு மேலே கலக்கினா வந்து பச்சை பிடிக்காதுங்கிறாங்க. அப்படியா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு லிமிட்டுக்கு மேலே இப்போ டெல்டா மாவட்டம் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்கள, அவங்க சொல்லுங்கள் நண்பா. இப்போ சேடை ஓட்டுறதை வந்து ரொம்ப அழுத்தி ஓட்டணுமா இல்லை ரொட்டேட்டரில் பொறுத்தவரையிலும் ஒரு அளவுக்கு சேர் வந்தால் போதுமா அப்படி ஓட்டணுமா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரலும் எங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா காட்டுக்காரரு, ட்ரேட்டரில் வந்து ரொட்டேட்டரில் சேர் ஓட்டினா வந்து பயிர் வந்து பச்சை பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே வெளுத்துக்கிட்டே கிடக்குது ரொம்ப நாளைக்கு. இதே கேஜுவலில் ஓட்டினா சீக்கிரம் பச்சை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, அதனால் கமெண்டில் சொல்லுங்கள். அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கேஜுவலில் தான் ஓட்டணும், ரொட்டேட்டர்லாம் வேண்டாம், ரொட்டேட்டரில் ஓட்டினா பச்சை பிடிக்க மாட்டேங்குது, மண் ரொம்ப கூழ் மாதிரி போயிடுது அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இது ரொட்டேட்டரில் ஓட்டினா வந்து கொஞ்சம் பச்சை பிடிக்கிறது டல்லாக தான் இருக்குமா இல்லை கேஜுவலில் ஓட்டினா நல்லா இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இவன் ஆனந்த பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட்டர்லேயே தான் சேர் ஓட்டுறான். பைசான் பையில் எப்பயோ ஒரு ஐட்டம் தான் எடுத்து சேர் ஓட்டுறான். முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட்டரில் தான் சேரும். அதான் ஒன்றுக்கு 4 கால் ஓட்டி கூழ் மாதிரி ரெடி பண்ணி போடுறான். எந்த அளவுக்கு கூழ் மாதிரி போகுது பாருங்க. ஆனால் நான் பாட்டியெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னங்கிறாங்க, இல்லைப்பா ரொட்டேட்டர்லாம் ஓட்ட வேணாம், ரொட்டேட்டரில் ஓட்டினா வந்து கூழ் மாதிரி ஆயிடுதுங்கிறாங்க. இங்கே வந்து ரொட்டேட்டரில் ஓட்டுறது வந்து மணிக்கு வந்து 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் 36 பிளேடுக்கு 1200 ரூபாய்க்கு ஆனந்தி சார்ஜ் பண்ணுறான். உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரொட்டேட்டரை சேடை ஓட்டுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க கேளுங்க. ஏன்னா இங்கே வந்து ரொட்டேட்டரில் ஓட்டுறது ரேர் தான். இப்போ இது மிஞ்சி போனால் 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஒசரம் யாரும் கேஜுவல் கழட்டி போட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, யாருமே வந்து இதை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. கேஜுவலில் தான் எதிர்பார்ப்பாங்களா? கேஜுவல் வந்து வைகாடு பெட்ரோலாம் மேக்ஸிமம் ஓடும். வைகாடு பெட்ரோலில் ஓடும் போது என்ன பண்ணுவாங்க, கேஜுவல்லே ஓட்டிக்கலாம். கேஜுவலில் வந்து போன வருஷம் 1400 ரூபாய்க்கு ஓட்டணும் நண்பா. இந்த வருஷம் அதே ரேட்டாக 100 ரூபாய் ஏறுதான்னு தெரில. ஆனால் ரொட்டேட்டருக்கு இவன் 36 பிளேடுக்கு 1400 ரூபா. இதே 42 பிளேடு யூஸ் பண்ணான்னா கண்டிப்பாக இன்னொரு 200 ரூபா சேர்த்து தான் கேட்பாங்க. ஏன்னா செலவு அந்தளவுக்கு இருக்குது நண்பா. இது இப்போ ஓட்டும் போது நல்லா தான் இருக்கும். 1400 ரூபா வாங்கும் போது திரும்பியும் செலவு வைக்கும் போது இந்த கோமதி தரணி ரொட்டேட்டர்லாம் வந்து சத்தியமான கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரேட்டு வேறையாக ரொம்ப அதிகமான ரேட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ரொட்டேட்டரை வந்து சேடைக்கே பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை கோமதி ரொட்டேட்டர் சேடைக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க இதே ஒவ்வொரு இடத்துல விட்டு ஆட்டுறான், எந்த அளவுக்கு டெப்த்து போகுதுன்னு பாருங்கள். இதில் வேறு வீல் வெயிட்டை கூட கழட்டாத வச்சுருக்கிறான். வீல் வெயிட்டை கழட்டுறா சேடை ஓட்டுறதுக்கு. இல்லை ஏகமாரி இருக்கிறதே 2 நாள் தான், 2 நாள் 2 மணி நேரம் தான் ஓடுது. இதுக்கு எதுக்கு போய் அதை அவன் கழட்டிக்கிட்டு அது சல்ல பிடிச்ச வேலை அப்படிங்கிறான். அவ்வளோதான். இப்படி ஒரு சால் ஓட்டிட்டு இப்படி ஆப்போசிட்டில் ஒரு சால் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. ஆனால் இந்தளவுக்கு கரையாக வருது. அடித்தாலும் எப்படி ஓட்டுவான்னு தெரில. இன்னும் தூக்கி பிடிச்சி தான் ஓட்டுவான்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கரை வராது இருக்கும். ரொம்ப கூழ் மாதிரி நெய்யாக கூழ் மாதிரி போனால் தான் வந்து என் கணிப்புக்கு கரை வராது. ஆனால் வந்து இது எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல. இப்போ இது ஓட்டி மறுசார் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து ஓட்டி முடிச்ச வாட்டி மறுசேர் எத்தனை நாள் கழித்து ஓட்டுவீங்க என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுசேர் வந்து 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் போடுவாங்க. அதுக்கு மேலே போட மாட்டாங்க. அதுக்கு மேலே போட்டால் சேர் வந்து
புளிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உங்கள் ஏரியாவிலாம் வந்து இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் ஐட்டம் சேர் ஓட்டினா உடனே நாற்றுட்டு நெட்டு விடுவாங்களா, இல்லை தேர் ஓட்டி ஒரு 4 நாள் 5 நாள் இடிய விடுவாங்களா? அது என்ன ரீசனுக்கோசரம் ஒரு 4 நாள் கழித்து இன்னொரு தேர் ஓட்டுறேன்? எங்கள் சைடு வந்து நாங்கள் நினைக்கிறது இந்த பில்லெல்லாம் அழுவோம், அதனால தான் ஒரு 4 நாள் விடுறோம். இதே 4 நாளுங்கிறது 8 நாள் விட்டுட்டா வந்து மண் வந்து கெட்டு போயிடும், ரொம்ப தண்ணியில் நினைச்சுன்னா கெட்டு போயிடும். அப்போ வந்து நாற்று வந்து சரியாக பிடிக்காது அப்படின்னு எங்கள் ஏரியாவில் சொல்கிறாங்க. அதோட காரணத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா டெல்டா மாவட்டக்காரர் நீங்களாம் முப்போகமும் சேர் ஓட்டுற வண்டிக்காரரு, அதனால் உங்களுக்கு தெரியாதில்ல. நாங்கள் ஏதோ வருத்தில் ஒரு 100 மணி நேரம் சேர் ஓட்டுறோம், அவ்வளோதான். நம்மளதெல்லாம் சேர்லாம் இல்லை, எங்கள் ஏரியா அது மாதிரி. அதனால் உங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை பற்றி கொஞ்சம் கிளியராக தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க. சேர் ஓட்டுறது எப்படி, எது எத்தனை நாள் போட்டு ஓட்டினா கரெக்டாக இருக்கும், எத்தனை நாள் மறுசேர் ஓட்டி எத்தனை நாளில் நெட்டாக வந்து அரிப்பியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்ன மாதிரி நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தான் பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் ஒரு சில விஷயம் யாருக்குமே தெரியாது. அதை அந்தந்த ஏரியாக்காரர் கேட்டால் தான் இந்தந்த டைமில் இது எது கரெக்டாக இருக்கும்பா அப்படின்னு கிளியராக சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓரம் பாரம்லாம் எப்படி உழவு நல்லா வந்துருமா, இல்லை ஓரம் பாரம் வந்து உழவு கம்மியாக இருக்குமா? நமக்கு ரொம்ப நாளாக இந்த ரொட்டேட்டரில் சேர் ஓட்டினா இது ஒரு டவுட் இருக்குது. ஓரம் வந்து சொல்லிக்கிற அளவு சேர் இறங்குமா? இப்போ கேஜியில் வந்து ஒண்டை வந்து இறங்கிடுது ப்ரோ, வெட்டிடுது மண்ணை. ஆனால் ரொட்டேட்டரை பொறுத்தவரைலாம் ஓரம் வந்து அந்தளவு ஏறி திரும்புமா திரும்பாதான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். பாருங்க எவ்வளோ ஓரம் கிடக்குது. இந்த ஓரம் வரலாம் ஒண்டை வரலாம் போகுமா போவாதான்னு தெரியல. என்ன ரொட்டேட்டரில் சேர் ஓட்டினா வண்டி நம்ம மேலே சேரே அடிக்காது, அது ஒரு நல்ல பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொட்டேட்டரில் அடிக்கிறது பின்னாடி கிரவுண்ட் மேலே மட்டும்தானே அடிக்கும், வண்டி மேலே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல. அவ்வளோதான், ஒரு சால் ஓட்டிட்டான். இதே வந்து டெல்டா மாவட்டக்காரர் விவசாயியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்நேரம் இந்த வயலை ஓட்டி முடிச்சிருப்பீங்க. ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறீங்களே, மணிக்கு எவ்வளோ ப்ரோ டீசல் போகுது, எவ்வளோ வாங்குறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்தளவுக்கு ஓட்டி என்ன ட்ரேடர். இப்போ நான் இந்தளவுக்கு ஓட்டும் போதே வந்து சர்வீஸ் காசுலாம் செலவு பண்ண பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக போகுது. நீங்களாம் வந்து கேட்டால் ஆம்பு கலப்பை கேட்டால் ஐ செகண்டுங்கிறாங்க, P2ங்கிறாங்க. இதே வந்து மகேந்திராவில் கேட்டுக்கிட்டால் M4ல் ஓட்டுறங்கிறாங்க. இதே பூமி புத்திராவில் ஐ செகண்டில் ஓட்டுறங்கிறாங்க. எப்படி ப்ரோ அப்படிலாம் ஓட்டி புருன்னு வேகமாக ஓட்டி உங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுது? சத்தியமாக எனக்கு தெரில ப்ரோ. நாங்கள் இந்தளவுக்கு ஓட்டுறோம், எங்களாலேயே 10 ரூபா மீதி பண்ண முடியல, எல்லாம் கடன். இல்லை உங்கள் சைடெலாம் வந்து அப்படி ஓட்டுறதுனால ஓட்டணுன்னு நல்லா ரெடி கேஸா, இல்லை நீங்களும் வந்து எங்களாட்டம் தான் வந்து பூரா கடன் கட்டா என்னன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த சால் பிடிச்சிட்டான். இந்த சால் ஒன்று ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இந்த கோமதி ரொட்டேட்டரில் சைனுங்கிறீங்களா, அந்த சைனு சவுண்டு பார்த்தீங்கன்னா நண்பா ட்ரென்னு கடன்னு ஓடிட்டு இருக்குது. இந்த கோமதி ரொட்டேட்டரில் இப்போ வர கீர் வந்து பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் சைனு தானே ஊறப்பட்ட சவுண்டு. ஓட்டி கூல் பண்ணுறோம். நீங்கள் இந்தளவுக்கு கூல் பண்ணுற அளவுக்கு ஓட்டுவீங்களா எப்படி என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. இங்கே வந்து எந்தளவுக்கு கூல், ஆனால் செம்மண் பூமிங்கிறதுனால தப்புன்னு காஞ்சி போயிடும். இதில் தான் பிரச்சனை. ஒரு 2 சால்லே வந்து முடிஞ்ச அளவுக்கு கூல் ஆகிதுன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், இதை ஓட்டி விட்டுட்டா இனிமேல் வந்து இங்கே பரம் போட்டு மட்டமாக அடிச்சுக்குவாங்களாட்டுக்குது. ஓகே, நாமளும் நம்ம வண்டிக்கு போய் உழவு இருக்குது, நாம் போய் நம்ம பொழப்ப பார்ப்போம். இது இன்னைக்கு சேர் ஓட்டுறேன், மறுசேர் ஓட்டுறங்கிறதுனால தான் சரி வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ நாங்கள் வந்தேன். இல்லைனா நம்ம வண்டிக்கே டைம் சரியாக இருக்கும். இனிமேல் 2-1 அப்படியே உழவு ஸ்டார்ட் ஆகிரும், போய் பொழப்ப பார்க்க வேண்டியதான். அதனால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள், சேடை ஓட்டுறத வந்து உங்கள் டெல்டா மாவட்டத்தில் எத்தனை நாள் கழிச்சு மறுசேர் ஓட்டினா சரியாக இருக்கும். நாற்று பாருங்க,
நாற்று கரெக்டாக ரொட்டாட்டரில் ஓட்டினா நாற்று பிடிக்க வச்சா நல்லா எப்படி பச்சை கட்டும். எங்கள் சைடு வந்து ஒரு சில பேர் இன்னும் பயந்துக்கிறாங்க. ரொட்டாட்டரில் ஓட்டினா வந்து நாற்றுலாம் ஓட்டினா வந்து பச்சை பிடிக்காது அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிறாங்க. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது நிறையா பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குது. ரொட்டாட்டரில் ஓட்டினா பச்சை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நிறையா பேருக்கு இதில் டவுட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கமெண்டில் சொல்லுங்கள். 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல எனக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கே அதை பற்றி தெரியாது. ஏன்னா சொல்கிறவங்கெல்லாம் வந்து ரொட்டாட்டரில் சேர் ஓட்டினா பச்சை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வாழ்றாங்க. நானும் இந்த வருஷம் ரொட்டாட்டரில் போன முறையே சேர் இறக்குவோம். போன வருஷமும் ஓட்டினோம், பெருசாக ஓட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு கேட்குற பாட்டிங்கெல்லாம் ரொட்டாட்டரில் ஓட்டலாம். நேற்று போன வருஷமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டாட்டரில் ஓட்டுறதே ஒரு 20 மணி நேரத்துக்கு மேலே கிடச்சிது. கணக்கு போட்டு பார்த்தேன். இதெல்லாம் வந்து ரொட்டாட்டரில் சேர் ஓட்டிட்டு திரும்பியும் செலவு பண்ணால் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. ஸோ அதனால தான் வந்து ரொட்டாட்டரில் சேர் ஓட்டுற வேலையே வேணாண்டா அப்படின்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, வேலை இல்லை. அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி தானே அவனு வருமானத்துக்கு. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா இதில் 1400 ரூபா வாங்குறான்னு தான் பேர். செலவு தலையை தின்னுட்டு போயிரு நண்பா. ஆனால் நீங்களாம் டெல்டா மாவட்டக்காரெலாம் 30 ஆகமும் ரொட்டாட்டர்லேயே சேர் ஓட்டுறீங்களா ப்ரோ? நீங்களாம் எப்படி தான் செலவு பண்ணுறீங்க? சத்தியமாக எங்கள் ஏரியாவோட நீங்களாம் வந்து எப்படி சொல்கிறது, வாடகையும் ரொம்ப லோ பட்ஜெட் வாடகை தான் வாங்குறீங்க. ஆனால் எப்படி உங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னே தெரியல. சேர் அடிக்காத ஓட்டுற, மேலே சேர் அடிக்காத வண்டி ரொட்டாட்டர் ஓட்டுற. அவனேண்டா கூப்பிட்ற? அவன் அஜித் அங்கே பாரு சிவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவனை வேற கூப்பிட்டு இருக்கிறான். ஆமாம்மாவா? ஐயோ அப்பா. சரி ஓகே நண்பா, இன்றைக்கி நான் இந்த சேத்தில் சொன்ன தகவல் உங்கள்கிட்ட ரைட்டாக தப்பா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இந்த சேத்தில் சொன்னேன், அவ்வளோதான். நமக்கு தெரியாத இந்த சேடை ஓட்டுறதுல ரொட்டாட்டரில் ஓட்டுறதுல நான் 10 வருஷமாக ஓட்டுற நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. நாம் வந்து ரொட்டாட்டரில் வந்து பெருசாக சேர் ஓட்ட கிடையாது. அதனால் நமக்கு வந்து பெருசாக தெரியாது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் இப்போ என் மாமனார் கூட திருவண்ணாமலை தான், அங்கேயும் மேக்ஸிமம் எல்லாருமே ரொட்டாட்டர்லேயே தான் ஓட்டுறாங்க. யாருமே கேஜுவல் மாட்டி ஓட்ட கிடையாது. நான் இப்போ ஒரு 5 வருஷமாக பார்த்துக்கிறேன், அங்கே 30 ஆகமும் ரொட்டாட்டர்லேயே தான் ஓட்டுறாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் கேஜுவல்லே தான். இன்னும் ரொட்டாட்டருக்கு அப்டேட்டே ஆகலை. அதில் ஓட்டுனா கேட்டால் எடுத்துக்கிறியா வர கேட்டால் என்னங்கிறாங்க, இதில் ஓட்டினா வந்து பச்சை பிடிக்காதுன்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. அது கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. எனக்கே தெரியல. நானும் சொல்கிறேன், கமெண்ட் ரீட் பண்ணுறேன். படிக்க தெரியாதவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இவன் இன்னும் ஓட்டி போகிறதுக்கு நான் அந்த வயலில் ஓட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நாமளும் போயிட்டு பொழப்பு ஓட்டலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய் பேக்கர். ரொட்டாட்டர்லாம் ஒன்றும் பெருசாக லோடு இல்லை ப்ரோ. ஒரு 4 லிட்டர் டீசல் எடுக்கும் என் கணிப்புக்கு. நீங்கள் ஒரு 50 கேட்டகரி இந்த வண்டி எவ்வளோ டீசல் அப்ராக்சிமேட்டாக எடுக்கும் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். லைட்டாக தாரை விழுவுது. இங்கே பாருங்கள், பலவை போட்டு வச்சுக்கிறான் பார்த்தீங்களா? இந்த பலவையை போட்டு கவத்தை கட்டி ஆளுங்க அப்படியே இழுத்து நடந்து சரி பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஏறு மாடுக்கு கூப்பிட்றாங்களான்னு தெரில. ஏறு மாடுலாம் இப்போ இல்லை ப்ரோ. இன்றைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு வாங்குகிற வருமானத்துக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகலை. புண்ணாக்கு தவிடெல்லாம் எடுத்து போட முடியல. இன்றைக்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் மிஷினுக்கு மாறிக்கிட்டாங்க. நான் போய் போகலாமா? அவ்வளோதான், போகலாம். இவன் ஓடி போய் வரட்டும், நம்ம போகலாமா பார்ப்போம். நாங்களும் ரொட்டாட்டர் ஒரு 2 மணி நேரம், 5 கிலோ ஒரு 2-3 மணி நேரம் இருக்குது ப்ரோ. அப்படியே போய் மொல்ல சொல்கிறேன். எல்லாம் கடங்கட்டு தான். அதனால தான் போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. சரி, நானும் வந்து ஃபஸ்ட் ஐட்டம் சேர் ஓட்டும் போதே வர்றேன் அப்படின்னு. ஃபஸ்ட் ஐட்டம் ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா ப்ரோ சேர் ஓட்டுறதுக்கு? ஓட்டி பாட்டை ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குமா என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஐட்டம் இவனை கேட்டால் என்னங்கிறான், ஃபஸ்ட் ஐட்டம் ஓட்டும்போது அது வந்து வண்டியே போகாது. 2 வீல் டிரைவ், இதே 4 வீல் டிரைவாக இருந்தால் நல்லா போவோம் அப்படிங்கிறான். அது எந்தளவுக்கு சாத்தியம் உண்மைன்னு தெரில. அது 4 வீல் டிரைவ் நல்லா கிரிப்பாக பிடிச்சி போவோம். 4 வீல் சுற்றுறதுனால ஸ்லீப்பேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
அதனால தான் அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா. டேய் கிளம்புறோம். அப்புறம் ஃபோன் பண்ணு. நான் இப்போ போகலாம். கடைசி வரல நின்றுக்கிட்டே உக்காந்துக்கிட்டே இருந்துட்டீங்களா? என்ன பண்றது? ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து கொடுறான்ட்டு சேராகுது. நீ இதெல்லாம் ஷார்ட்ஸ் எடுக்கிறது சரி எடுத்து போகலாம். ஓகே ப்ரோ, பை. ஓட்டிட்டு வரட்டோமே.